Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 4 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம காரோவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு கடை வழியா ஏதோ சந்து பொந்துக்குள்ளெல்லாம் பூந்து அந்த மான்ஸ்டர் அசோசியேஷனை நோக்கி போயிட்டு இருப்பான். இந்த விஷயம் அந்த ஒத்தக்கன் மான்ஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது எவனோ வர்றான்னு தெரியுது, ஆனா எவனு தெரியல. ஒருவேளை ஹீரோவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்ல. அதனால அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணிரும். வர்றது மான்ஸ்டரா இருந்தா மட்டும்தான் வெத்தலை பாக்கு வச்சு இங்க கூப்பிட்டு வரணும். இல்ல ஹீரோஸ் இல்ல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாண்டு போட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடும். அப்படியே கட் பண்ணி நம்ம சைட்டமா வீட்டை காட்டுறாங்க. அங்க இன்னுமே கிங்கு தூங்கிட்டு தான் இருப்பான். எந்திரான்னு உசுப்பி விடுவானா. எந்திரிச்சவன் ஆமா நான் எங்க இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். அறிவு கெட்டவனே, சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே படுத்து தூங்கின பண்ணி பைய எவ்வளவு உசுப்பி எந்திரிக்கல. கொஞ்ச நேரம் போயிருந்துச்சுன்னு வச்சுக்க அப்படியே புதைச்சிருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடிச்சு பத்தி விட்டான் போல. ஜீனோஸ் இப்ப சண்டைக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு கிங்கு கிளம்புவான். போகிறப்போ அந்த குப்பையை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு போயிருன்னு அவன்கிட்ட குப்பையை கொடுத்து அனுப்பி விட்டுருவான். அவனும் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவானா. போறப்போ பாத்தீங்கன்னா வழியில ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. ஏன்னா இது ஒரு கோஸ்ட் டவுன். அடிக்கடி இங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அட்டூழியம் பண்ணதுனால எல்லாருமே வீடு கடைன்னு காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஆனா கிங் இது வரைக்கும் ஒரு மான்ஸ்டரை கூட இங்க பார்த்தது இல்ல. அதுக்கு காரணம் யாரு? நம்ம சைட்டமா தான். ஆனா அதுக்காக இங்க மான்ஸ்டரே இல்லாம இருக்கும்னு சொல்ல முடியுமா? எங்கேயாச்சும் மறைஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே கிங்குக்கு லைட்டா உள்ள பக்கோன்னு தான் இருக்கும். பயந்துகிட்டே தான் போவான். அப்படி கோஸ்ட் டவுனை விட்டு வெளியில வரும்போது ஒருத்தன் பாத்துருவானா. அங்க இருந்தா வரீங்கன்னு ஆச்சரியமா கேட்பான். ஐயோ இவன் ஏதாச்சும் கட்டுக்கதையை இழுத்து விட்டுருவானே அப்படின்ட்டு அடிச்சு புரண்டு குப்பையை போட வேண்டிய இடத்துல போட்டுட்டு ஓடிடுவான். ஒரு வழியா சிட்டிக்குள்ள வந்துட்டான். சரின்ட்டு அவன் வீட்டுக்கு போனா அவன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஹீரோ அசோசியேஷனோட ஆளுங்க 2 பேர் வந்து நின்றுட்டு இருப்பானுங்க. இவனை பார்த்த உடனே கிங்கு வந்துட்டீங்களா, எங்க நம்பிக்கையே நீங்க தான். எவ்வளவு நேரமா உங்களுக்கு கால் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியலாமானுங்க. சண்டையில டிரான்ஸ்மிட்டர் உடஞ்சு போச்சு பாம்பான். சரி நேத்து நைட் எங்க இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு அந்த கோஸ்ட் டவுனும் பானா உடனே தூக்கி வாரி போடும். ஏன்னா அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு யாரும் போக மாட்டாங்க. கிங்காச்சே போகாம இருப்பானா. அது மட்டும் இல்லாம சட்டை பூரா ரத்தக்கரை. கோஸ்ட் டவுனு நைட்டு பூரா ஆளக்கானும் சட்டை பூரா ரத்தக்கரை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா நைட்டு ஃபுல்லா மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுருக்காருன்னு அவனுக்கு பாட்டுக்கு கதை கட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. இத்தனைக்கு கிங்கு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். அவன் உண்மையா சொல்லிக்கிட்டு இருப்பான். அட சண்டை போட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த டைம் திருச்சிருச்சுன்னு கேட்க மாட்டானுங்களே. எப்பவும் கிங்கு தான் பெஸ்ட். நீங்க சண்டை போட்டு ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஆனா இப்போ எங்களுக்கு வேற வழி தெரியல, உங்களை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அங்க பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போயிருவாங்க. அதே நேரம் அந்த மான்ஸ்டர் கடத்தின பையனோட அப்பா இங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் ஆளுகள் அனுப்பி வச்சிருந்தான்ல. அந்த டீமோட கேப்டன் டோங்காரா போன ஒரு மணி நேரத்துல கான்டாக்ட் பண்ணி அங்க என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு எல்லா அப்டேட்டும் பண்றேன்னு சொல்லியிருப்பான். ஆனா ஒரு மிஸ்டு கால் கூட வரல. அப்படின்னா என் டீம் அங்க மாட்டிட்டாங்களா, டம்மி பயிலுங்களா அவனுங்க அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கப்புறம் அவன் பையனை காப்பாத்தணும்னா ஹீரோஸால மட்டும்தான் முடியும். செக்கிங்கர் வந்து பார்த்துட்டு நீங்க நைட்டு பூரா தூங்கல, அங்க இருக்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. ஆனா அவன் பதட்டத்தோட சொல்லுவான், நான் அனுப்பின ஆளுங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்படின்னா செத்து போயிட்டாங்க தானே. அப்ப அங்க ஏதோ பெரிய பிரச்சனை, அவங்களுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப மத்தவங்களுக்கு என்ன நிலைமைன்னு நடுங்குவான். ஆனா செக்கிங்கர் அடிச்சு சொல்லுவான், ஒன்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஹீரோ அசோசியேஷன் உங்க பையனை காப்பாத்திரும்னு. பட் அவருக்கு என்ன பயம்னா மெட்டல் பேட்டும் எஸ் கிளாஸோட ஹீரோ தான். பட் அவனை வச்சு செஞ்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஹீரோ அசோசியேஷனை நம்ப முடியும்? நான் தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக நீ பொய் சொல்றியா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி நீ எப்படியாச்சும் என் பையனை மட்டும் காப்பாத்தி கொடுத்துரு, நான் உனக்கு எல்லாமே பண்றேன், எனக்கு என் பையன் உயிரோட வேணும். ஹீரோ அசோசியேஷன்ல அந்த ஆளுக்கு சொந்தமா இருக்க எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துறேன் பாரு, அது மட்டும் இல்லாம எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு வேற சொல்லுவாரா. அப்படியே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பந்தான் சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ், அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு. யாரானா ஹீரோஸ்ங்க தான். பணம் கேட்கறவன் எல்லாம் வீக்கா தான் இருப்பான், அவனாலெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. நாங்கெல்லாம் ஹீரோஸ், எங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கைன்னு எல்லாமே இருக்குது. அதனால உங்க பையனெல்லாம் நாங்க அசால்ட்டா காப்பாத்திடுவோம். ஜஸ்ட் மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளணும்னு மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா என் ஆளுங்களே போதும் அதுக்கு. ஆனா ஒரு பையனை காப்பாற்றணும்னு சொன்னதுனால தான் நானே டைரக்டா இறங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு பெரிய டீமே வந்துகிட்டு இருக்குது. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சைல்ட் எம்பரர், ஜோம்பி மேன், பிக் காட், ஃபிளாஷி ஃபிளாஷ், அந்த பூரி பிரிசனர், அப்புறம் அந்த அலாய். இவங்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு வாங்க, உங்க பையனை காப்பாத்தினது மட்டும் இல்லாம மான்ஸ்டர் அசோசியேஷனையே மண்ண கவ வச்சிருவோம் அப்படின்னு பில்டப் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. எதுக்கு எல்லாம் ஒன்னா வந்திருக்காங்கன்னா எஸ் கிளாஸ் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால தான் வந்திருப்பாங்க. சைல்ட் எம்பரர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். கோஸ்ட் டவுனுக்குள்ள தான் மான்ஸ்டர் அசோசியேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த டவுனோட மேப்ல பார்த்தா ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. எல்லாரும் ஒன்னா போனா பிரச்சனை. அதனால ஆளுக்கு ஒவ்வொரு வழியில
வழியில உள்ள போகணும், யார் யார் எந்தெந்த வழியில போகணும்னு அவன் சொல்லிடுவான். ஒன்னா போனா பிரச்சனை, அதனால தான் தனித்தனியா போக சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கிட்டையுமே ட்ராக்கர் இருக்கும். ஸோ யார் யார் எங்க இருக்கான்னு அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பையனை காப்பாத்திட்டா அதுக்கப்புறம் தேவையில்லாம சண்டை போட தேவையில்லை. வளன்னு சண்டை போட்டுட்டு இருக்காம சட்டு புட்டுன்னு அவனை காப்பாத்திட்டு வெளியில வந்துடணும். இவங்க எல்லாம் மெயின் டீம். பேக்கப் டீம் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க மேல தான் இருப்பாங்க. இவங்க போறதா அண்டர் கிரவுண்ட். ஸோ அவங்க வேலை என்னன்னா, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஏதாவது மான்ஸ்டர் வெளியில வந்துச்சுன்னா அதுங்களை அவங்க போட்டு தள்ளணும். என்ன ஆனாலும் சரி, அங்க இருந்து தப்பிச்சு ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு மட்டும் மான்ஸ்டர்ஸ்ங்க போயிடக்கூடாது. செக்கிங்கர் என்ன பண்ணியிருக்கான்னா, நல்லா ஃபைட் பண்ற ஆளுகளை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா அப்பதான் த்ரெட் லெவல் டைகரா இருந்தா கூட அவங்களால நின்று சண்டை போட முடியும். ஒன்னு டொர்னேடோ பிளிஸார்ட மட்டும் கூப்பிட்டேன்னு சொல்லாத, பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்பா. அதை எப்படி கூப்பிடாம இருக்க முடியும்? அவ தான் செம ஃபைட்டர் ஆச்சே. அவளும் வரான்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்பா. ஏன்னா டொர்னேடோக்கு அவளோட சிஸ்டர் இந்த மாதிரி டேஞ்சரான சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு பாக்குறா. அதனால அவ வேண்டாம்பா. இல்ல அவ இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொன்னா, நான் உன்கிட்ட கேட்கல, சொல்றேன், அவ இந்த சண்டைக்கு வரவே கூடாதுன்னு அழுத்தி சொல்லுவா. இதுக்கு மேல அவன் ஏதாச்சும் பேசினா செக்கிங்கரோட சங்கிலியே மிதிப்பான். அதனால ஓகே டீம்ல இருந்து தூக்கிடுறான்பா. அப்படியே கட் பண்ணி அந்த பசங்களை அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த செல்ல காட்டுறாங்க. அவனுக்கு 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கிங் த ரிப்பர் அங்க வந்து, நல்லா தூக்கம் போல, உன்னை நான் இங்க இருந்து கூப்பிட்டு போக வந்தேன் கண்ணா, வா போலான்னு சொல்லி நம்ம காரோ காப்பாத்தனால அந்த பொடி பையில கூப்பிடுவான். அப்ப கூட இருந்த அந்த வேகன்மா பையன், இது என்ன அநியாயமா இருக்குது, அவனை மட்டும் ரிலீஸ் பண்றீங்க, என்னையும் சேர்த்து பண்ணுங்கம்மா. உடனே இந்த ரிப்பர், இவனை ரிலீஸ் பண்ண நான் என்ன போலீஸ் ஸ்டேஷனை நடத்திட்டு இருக்கேன், லூசு பாயல, என் ரூமுக்கு கூட்டு போய் நல்லா இவனை கவனிக்கணும்னு பாக்குறேன்னு கத்தியை தீட்டுவானா. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவனுக்கு சங்கூத போறாங்கன்னு. உடனே அந்த வேகன்மா, போப்பா போ, பெரியவங்க கூப்பிட்டா போகணும், இப்படியெல்லாம் அடம் பிடிக்க கூடாதுமா. அவன் வரமாட்டேன்னு எவ்வளவோ சொல்லுவான். அலேக்க பிடிச்சி கழுத்துல கத்திய வச்சுட்டு, தம்பி ஹீரோ அசோசியேஷன் தேடிட்டு இருக்கிறது அந்த வேகன்மாவை மட்டும்தான், நீங்க இருக்கேன்னு கூட எவனுக்கும் தெரியாது, அதனால உன்னை காப்பாத்த ஒரு ஈக்காக்கா கூட வரப்போறது இல்ல அப்படின்ட்டு அவனை இன்னும் பீதியாக்கி விட்டுருவான். அதே நேரம் ஒரே ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்கான், யாரு என்னன்னு தெரியல, போய் பாருங்கன்னு சொல்லி அந்த ஒத்தக்கன் மான்ஸ்டர் அனுப்பி வச்சது இல்ல. போனவங்க யாருமே ரிட்டர்னும் வரல, அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல. அதனால அதை செக் பண்ண இன்னொரு 3 மான்ஸ்டர்ஸ் போவாங்க. ஹீரோவா இருந்தா கண்டிப்பா சண்டை நடக்குதுன்னு இவங்களுக்கு தகவல் வந்திருக்கும். ஆனா அந்த மாதிரியும் எதுவும் வரல. என்னவா இருக்கும்னு போய் பார்த்தா எல்லாம் அங்க செதஞ்சு போய் கிடப்பாங்க. அதிலே தெரிஞ்சு போச்சு உள்ள வந்தது மனுஷன் கிடையாதுன்னு. ஒருவேளை வந்திருக்கிறது கிங் த ரிப்பர் மாதிரி ஒரு கொடூரமான மான்ஸ்டரா இருக்கும். நம்மள வெறுக்கிற ஆளுகளும் வெளியில இருக்காங்க, அவங்கள எவனாவது ஒருத்தன் வந்திருப்பான். ஹீரோஸுங்கெல்லாம் வந்தாங்கன்னா இதை விட பஞ்சாயத்து ஆகும். ஸோ அந்த டைமுங்கும் போது இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா அது இன்னும் பிரச்சனை. அதனால சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால கிங் த ரிப்பர் இருந்தா கரெக்டா இருக்குமே. அவர் எங்க இருக்காருன்னு கேட்டா அவர் ஜெயில இருக்காரு, அதுவும் நேத்து கடத்திட்டு வந்த அந்த பையனோட, ஏன்னா அவருக்கு ரத்தம் தேவைப்படும், அதனால கூட்டு போயிருப்பாரு அப்படின்ட்டு போவானுங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு அவனை போட்டு தள்ளி அவன் ரத்தம் எல்லாத்தையுமே அவன் குடிக்க போறான்னு. அங்க அந்த பையன் கதறிட்டு இருப்பான், வேண்டாம் என்னைய விட்டுருங்கன்னு. இவன் சொன்ன உடனே அவன் கேட்கவா போறான். அவனுக்கு இந்த மாதிரி உலகத்தை ஆக்குபை பண்றது எல்லாத்தையும் ஆள்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அடிக்கடி சண்டை போட்டு இவனுக்கு ரத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த லூசு பைய வாழ்றதே மற்றவங்களை கொன்னு அதுல சந்தோஷப்படுறதான். அதனால உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்னு எப்படியெல்லாம் கொல்ல போறான்னு டிசைனா சொல்லுவான். ஃபர்ஸ்ட் உன் நாக்கு, அப்புறம் உன் காது, அப்புறம் மூக்கு, சூப்பரா இருக்குது இல்ல அப்படிங்கும் போது காப்பாத்துங்கன்னு தொண்டைகளியே கத்துவானா. அந்த டைம் தான் காரோவோட என்ட்ரி. சும்மா செவுத்த உடச்சுக்கிட்டு மாசா வருவான். இத கிங் த ரிப்பர் எதிர்பார்க்கல. யாரா அவன்னு சொல்லி கத்திய வச்சு வெட்ட வருவான். அந்த கத்திய உடைச்சு ஓங்கி ஒரு குத்து, அதுலயே தலை தனியா போயிரும். அதுக்கப்புறம் காரோ அவனோட ஸ்டைல்ல ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க, அவன் பாடி பீஸா போயிரும். 2 அட்டாக் தான். கத்திய புடிச்சு உடைச்சான், மூஞ்சில ஒரு அடி, அப்புறம் ஒரு அட்டாக், அவ்வளவுதான் முடிஞ்சது. என்ன காப்பாத்த வந்துட்டீங்களா அங்கிளுமா, எரும மாட்டு பயல, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புவான்பா. சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் அந்த பொடி பயல காப்பாத்தினானுங்களா இல்லையா, சைட்டமாவும் என்ன நல்லா அலப்பறம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.